ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொச்சக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மொச்சப்பயிரை இந்த உரித்து வேக போட்டு வச்சுருக்கேன். வேக வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, முட்டுண்டு புளி போட்டு வச்சு வதக்கி வச்சுருக்கேன். இதில் தேங்காய் இதை அடித்து அரைச்சி அரைச்சாச்சு. தேங்காய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புளி அரைச்சி வச்சாச்சு. கருவேப்பிலை, மிளகாப்பொடி போட்டுக்கிறணும். வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி. இந்த அரைச்சத்தை ஊற்றிக்கிறணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். இதுக்குள்ள நம்ம கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கலாம். நான் கீரை குழம்பு பேஸ்ட்டில் ஆம்பளை பையங்களுக்கு அவங்க வச்சுக்கலாம். அவ்வளோதான். கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க போட்டு வைப்பாங்க, நம்ம போடாமல் வைப்பாங்க. பாருங்கள். அவ்வளோதான். அடுப்பை வச்சு கொதிக்க விடலாம். ஆன் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். மொச்சப்பயிறு குழம்புக்கு கடுகு, எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டு இந்த குழம்பு தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. மொச்சப்பயிறு, பச்சை மொச்சை, கத்திரிக்காய் எவ்வளோ கெட்டியாக எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு சைடிஸ் இந்த அப்பளம், சாப்பாடு. இதுதான் எங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.